ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரியேட்டிவ் ஹெட் தமிழ். இன்றைக்கி வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் சாஃப்ட் லைட் பாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாஃப்ட் லைட் பாக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ ஸ்டுடியோ எல்லாமே ஃபோட்டோ எடுத்துன்னு வச்சிங்களேன், மூஞ்சி மாதிரி 2 பெரிய பாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறப்ப கரெக்டாக அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வரும். ஸோ அப்படி வெளிச்சம் வந்தால் நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு நம்ம இந்த சாஃப்ட் லைட் பாக்ஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவுட்டோரில் வீடியோ ஷூட் பண்ணுறது சுத்தமாக முடியல. சரி, நைட்டு வீடியோ ஷூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இண்டோரில் ஷூட் பண்ணால் நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூப்லைட்லேருந்து வர வெளிச்சமோ இல்லை எல்இடி பல்ப் வந்து வர வெளிச்சமோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் லைட் பாக்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீட்டில் எப்படி ஒரு சிம்பிளான ஸ்டுடியோ லைட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லைட் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸாக இருக்க மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதை எடுத்துக்கிட்டு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி 2 சைடு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இந்த பாக்ஸோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கணும். இப்படி சென்டர் லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரைட் சைடில் ஒரு 4 சென்டிமீட்டர், லெஃப்ட்டில் ஒரு 4 சென்டிமீட்டர், மொத்தமாக 8 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து மேலே விட்டுருந்தோம் பார்த்தீங்களா 5 சென்டிமீட்டர், அங்கேருந்து கரெக்டாக கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி கட்டுறோமோ அந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வி ஷேப் மாதிரி கிடைக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 5 சென்டிமீட்டர் கேப்பும் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்க அந்த பார்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாத்தையும். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஷேப் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியம் ஃபைலிங் பேப்பர் வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு மீட்டரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாலேருந்து 10 ரூபாக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைலிங் பேப்பரை இது மேலே வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்படி ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க அந்த பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல் வச்சு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதேமாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 4 பீஸ் தேவைப்படும். இப்படி 4 பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பீஸாக வந்து இந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளாக் டேப் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கார்னர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாக்ஸோட வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி வச்சு ஒன்றா டேப் வந்து அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 பீஸ் செஞ்சு வச்சுருப்போம். ஸோ அதையும் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணணும். இதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கார்னரை திருப்பிட்டு அதோட கார்னரில் வச்சு மாதிரி டேப் படித்தோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு ஒன்றாயிரும். இதெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு பொனல் ஷேப் மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் மேலே தெரியுது பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம டேப் வச்சு அடிச்சிக்கலாம். இப்படி எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே பார்த்தா அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு கிணறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டில் வந்து பாதி ஒர்க் முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் செட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் செட் பண்ணோம். இது மட்டும் தான் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு மிச்சம் இருக்க ஒரு வேலை. லைட் செட் பண்ணுறதா உள்ள இருக்க கேப் சைஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்க சைஸோட கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹோல்டர் வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற சைஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்டரை வச்சு கரெக்டாக ஓட்டை போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்து இது மேல் பக்கம் வச்சு கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து அந்த ஒயர்ஸ்லாம் எடுத்து கீழே விட்டு கரெக்டாக அந்த பாக்ஸோட ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்து ஒரு எல்இடி பல்ப் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் எடுத்துகிட்டு கீழே அந்த லைட் ஹோல்டரில் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைட் போட்டு ஒரு டைம் செக் பண்ணிடலாம். இப்போ லைட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து வரது இல்லாமல் இதோட 4 பக்கத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது. இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணும். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் கலர் கிளாத் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர் கிளாத் யூஸ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நான் பட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு லைட்டை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த பட்டர் ஷீட் எடுத்து இதோட கார்னரில் ஒட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் க்ளூ அப்ளை பண்ணி இதோட கார்னர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் பர்ஃபெக்டாக அதை ஒட்ட போகிறேன். நீங்கள் ஷீட்டு தான் ஒட்டணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட ஒயிட் கலர் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் கிளாத் ஒட்டிக்கலாம். என்கிட்ட வந்து ஒயிட் கலர் கிளாத் கரெக்டாக இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஷீட் ஒட்டிக்கிறேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் போல்டு எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபாடில் இருக்க அந்த ஹோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆணி சைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். அந்த சைஸ் வந்து பார்த்து நான் ஒரு ஆணி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு ஹோல்டர் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதை ஒட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக க்ளூ கன் தான் அப்ளை பண்ணுறேன். ஏன் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த க்ளூ வந்து கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிக்கும். ஃபெவிகால் யூஸ் பண்ணி பார்த்தேன், அவ்வளோவா அது தரமா இல்லை. இந்த போல்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச இந்த சாஃப்ட்வேர்லேருந்து வர வெளிச்சம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியும். இது இல்லாமல் நார்மலாக அந்த ரூமோட லைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நார்மலாக அந்த ரூமோட லைட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஃபேஸ் வந்து எந்த அளவு பிளாக்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா லைட்டிங் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து லைட்டாகவும் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாகவும் தெரியும். ஸோ இப்படி வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் அவ்வளோ குவாலிட்டியாக என்னோட ஃபேஸ் தெரியாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோட ஃபேஸ்க்கு கொஞ்சம் கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு செட்டப் இந்த சைடு செஞ்சீங்க அப்படின்னா 2 சைட்லேருந்து உங்களுக்கு லைட் அடிக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆல்ரெடி இந்த ட்ரைபாட் வேஸ்ட்டாக இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபாடில் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லை என்ன ட்ரைபாட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிவிசி பைப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வைக்க முடியும். ஃபைனலாக அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம நின்று பேசுகிறதுக்கு கொஞ்சம் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் வச்சுக்கலாம். இல்லை அது கொஞ்சம் கிராஸில் வைக்காமல் நேராக வைக்கிறதுனால நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு எந்த இடத்துல கன்வீனியன்ட்டாக இருக்கும், எந்த மாதிரி லைட்டிங் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்கை நீங்கள் வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் வச்சிருக்கேன். இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ஒரு சாஃப்ட்வேர் பாக்ஸ் வச்சேன் அப்படின்னா இந்த பிரைட்னஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நான் உள்ளே யூஸ் பண்ணியிருக்க பல்புமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் எல்இடி தான். இதே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் எல்இடிஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோ லைட்டை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிகினராக அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டுடியோ லைட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பண்ண இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 30க்கு மேலே வீடியோஸ்லாம் பாட்டுருக்கேன். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.